கிண்டி மருத்துவமனையில் ஒரு மருத்துவர் 7 இடத்துல கத்தியால் குத்தப்படுறாரு. தமிழ்நாடு முழுவதுமா இது ஒரு பேசு பொருளாக மாறுது. மருத்துவ சங்கம், தமிழ்நாடு மருத்துவ சங்கம் இன்னைக்கு ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத அறிவிக்கிறாங்க. எந்த ஒரு மருத்துவமாக இருக்கட்டும், மருத்துவமனையாக இருக்கட்டும், அது ரொம்ப பெரிய அளவில் எமர்ஜென்சி சிகிச்சையை தவிர வேறு எந்த சிகிச்சையும் நாங்கள் செய்ய மாட்டோம். ஆரம்ப சுகாதார நிலையமாக இருக்கட்டும், மெடிக்கல் காலேஜஸாக இருக்கட்டும், கல்லூரிகளாக இருக்கட்டும், இங்கே எங்கேயுமே நாங்கள் ட்ரீட்மெண்ட்டு செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி மருத்துவ அமைப்பு கூறுகிறது. எந்த காலேஜ், மருத்துவ கல்லூரிகளிலும் எங்களுடைய படிப்புகள் இருக்காது, அதையும் நாங்கள் நிப்பாட்டுறோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. உடனடியாக ஒரு எமர்ஜென்சி மீட்டிங்கை கூப்பிடுறாங்க தமிழ்நாடு அரசாங்கம். இங்கே கிண்டி மருத்துவமனையில் நடந்த ஒரு கத்திக்குத்து தான் பிரச்சனையா? அந்த கத்திக்குத்துக்கு பின்னாடி இருந்த உண்மைகள் என்ன? மறைக்கப்படும் உண்மைகளும் நாம் தெரிந்து கொள்ளவே கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய சில உண்மைகளையும் இங்கே நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த நேரத்தில் இதை நம்ம பேசினாதான் சரியாக இருக்கும். இதனால் பாதிப்படைய போகிறது வேற யாரோ கிடையாது, நீங்கள், உங்கள் அப்பா அம்மா, உங்கள் குழந்தைகள். ஒருவேளை உங்களுடைய ஏதோ ஒரு உறுப்பு இதனால் பாதிப்படைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நாமும் இந்த கவர்மெண்ட்டை நம்பி தான் இருக்கோம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸை நம்பி தான் இருக்கோம். நம்மக்கிட்டையும் அதிகமாக பணம் இல்லை, பெரிய பெரிய நோயெலாம் வந்துட்டுருக்கு. அந்த நேரத்தில் உயர் சிகிச்சைக்கு நம்மளால் ஃபாரின்லாம் போக முடியாது. அப்படி இருக்கும் நேரத்தில் நம்ம அரசு மருத்துவமனை சரியாக செயல்படலைன்னா, இல்லை நம்ம அரசு மருத்துவமனையை சரியாக செயல்பட விடலைன்னா, இதில் 2 பக்கம் இருக்குது. ஒரு பக்கத்தை மட்டும் பார்க்காதீங்க, ஒரு கட்சியை மட்டும் பார்க்காதீங்க. ஒரு கட்சிக்கானதோ இல்லை இது அரசியலுக்கானதோ இல்லை அரசியல் பழிவாங்கலுக்கான ஒரு பதிவு கிடையாது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். பாலாஜி, மருத்துவர் பாலாஜி அவர்கள் மேலே அப்படி என்ன கோபம் விக்னேஷுக்கு? விக்னேஷ் ஒரு 6 மாத காலமாக தன்னுடைய தாயினுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக கிண்டி மருத்துவமனைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு எப்போவுமே கூப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்திருக்கார். அதே விக்னேஷ் ஒரு ஹார்ட் பேஷண்ட் அப்படின்னும் சொல்லப்படுறது. இன்றைக்கி அதே விக்னேஷ் இந்த கிண்டி மருத்துவமனைக்கு வந்திருக்காங்க. ஒரு 10க்கு 10 ரூம் இருக்கக்கூடிய அந்த ஒரு ரூமுக்குள்ளே பாலாஜி அவர்கள், மருத்துவர் பாலாஜி அவர்கள் மிக முக்கியமான ஒரு மருத்துவர் அப்படின்னு சொல்கிறாங்க. பல பேர் அந்த பாலாஜி அவர்களை கடவுளாக பார்க்கக்கூடிய நபர்களும் இருக்காங்க. சில பேர் பாலாஜி அவர்களை மிகப்பெரிய அளவில் வெறுக்கிறார்கள் அப்படிங்கிறத இன்றைக்கி விக்னேஷ் வழியாக நம்ம பார்த்துக்கிட்டோம். ஸோ கிண்டி மருத்துவமனை அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு சப் பிரான்ச்சாக இருக்கிறதுனால மருத்துவர்களுக்கு பெரிய வார்டு அப்படிலாம் கிடையாது. 10க்கு 10 ரூமில் நோயாளிகள் வருவாங்க, பேசுவாங்க, போவாங்க. இதே மாதிரி விக்னேஷும் பேசிகிட்டு இருந்திருக்காரு. திடீர்னு அந்த ரூம் பூட்டப்படுது. விக்னேஷ் அவர்கள் அவர் ஒளித்து வச்சிருந்த கத்தியை எடுத்து மருத்துவர் பாலாஜி மீது கழுத்தில், இந்த பக்கம் ஷோல்டரில் இப்படின்னு சொல்லி 7 இடங்களில் குத்துறாரு. அப்படி குத்துனவர் ரொம்ப கேஷுவலாக இறங்கி போகிற அந்த வீடியோ, மறுபடியும் அங்கே இருக்கக்கூடிய சர்வீஸ், செக்யூரிட்டி சர்வீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பின்னாடி போய் அவரை பிடிக்கக்கூடிய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. இதில் நமக்கு உடனடியாக என்ன தோணும்? விக்னேஷ் அவர்கள் மீது தவறா, டாக்டர் பாலாஜி அவர்கள் மீது தவறா அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருமே யோசிப்போம். ஆனால் உண்மையிலேயே இங்கே தவறுகள் விக்னேஷ் மீதா, பாலாஜி மீதா அப்படின்னு சொல்கிறத விட இங்கே மருத்துவம் சார்ந்திருக்கக்கூடிய வியாபாரம், இந்த மருத்துவத்தை கண்காணிக்க தவறிய நம்முடைய அரசாங்கம், இவர்கள்தான் முதல் குற்றவாளி. அதன் பிறகு தான் இதில் 2 பேரில் யாரோ ஒரு நபர் ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லி உங்களால் தீர்ப்பு கொடுக்க முடியும். என்ன விக்கி சொல்கிற? ஒரு மருத்துவரை ஒருத்தர் வந்து குத்திட்டாரு, அந்த மருத்துவர் அங்கே அம்மாவுக்கு சரியாக ட்ரீட்மெண்ட் செய்யலை அப்படின்னு சொல்லி அவர் குத்துறாரு. இல்லை மருத்துவர் மீதான கோபத்தில் இவர் இப்படி செஞ்சுட்டாரு, உடனடியாக அவர் அரெஸ்ட் பண்ணணும், இல்லாட்டி மருத்துவர்கள் யாருமே இங்கே உயிர் பயத்துடன் வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவர்களுடைய அந்த அமைப்பு. அப்போது இந்த இடத்துல குற்றம் அப்படின்னு சொல்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை இன்னொரு முறை பார்த்துக்கோங்க. இப்போ உங்கள் எல்லாருக்குமே விக்னேஷ் மீது கோபம் வந்தது என்றால், அதே இடத்துல ஒரு பெண்மணி ஒரு வீடியோவை வெளியில் விடுறாங்க. அது நம்முடைய நியூஸ் மீடியாவில் வருது. அந்த பெண்மணி பேசுகிறது என்ன தெரியுமா? இங்கே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் அரசாங்க டாக்டர்ஸ், அரசு வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள், அது செவிலியர்களாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்களாக இருக்கட்டும், இவங்க யாருமே சில மனிதர்களை மதிக்கவே மாட்டாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு கேஸ் எடுத்துகிட்டு இந்த கேஸ் ஷீட்டெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது, தூக்கி தூர போடுங்க, தூக்கி கிழிச்செறிங்க அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. சாதாரண மனிதனை மனிதனாக பார்க்கக்கூட சில டாக்டர்ஸ் பார்க்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணினுடைய பேச்சை இங்கே நான் உங்களுக்காக டெலிகாஸ்ட் பண்ணுறேன். வயசானவங்களும் பார்க்க மாட்டாங்க, சின்ன வயசுன்னு பார்க்க மாட்டாங்க, எல்லாருமே ரொம்ப கேவலம். இப்போ கூட இது முடிஞ்ச உடனே அங்கே ஒரு டாக்டர் சொல்கிறாங்க, இந்த கேஸ் ஷீட் யாரு, உடனே கிழிச்சு போடுங்க. அவங்க எப்படி என்ன பேசணும் கூட டாக்டர் மாதிரி தெரியல. ஃபர்ஸ்ட் 2 கேள்விகள்.
மருத்துவர்கள் சரியில்லையா, மருத்துவமனை சரியில்லையா, அங்கே வரக்கூடிய நோயாளிகள் சரியில்லையா? அப்புறம் என்னன்னா எல்லா டாக்டருமே வந்து இந்த பேஷண்ட்லாம் வந்து ரொம்ப ஏதோ அவங்க வீட்டு வேலைக்காரங்கள் நடத்துன மாதிரி தான் எல்லாம் பேசுகிறாங்க. அதுக்கு எல்லாராலையும் தாங்கிக்க முடியாது. மருத்துவர்கள் சரியில்லை அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. அங்கே வரக்கூடிய நோயாளிகள் சரியில்லை அப்படின்னும் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? நோயாளிகள் அரசு மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகள் யாராக இருப்பாங்க? அதிகமாக படிப்பறிவு இல்லாத, அதிகமாக பணம் சம்பாதிக்க முடியாமல், சொசைட்டியில் மிகப்பெரிய அளவில் பின்தங்கி இருக்கக்கூடிய அந்த மக்கள் தான் அதிகமான நபர்கள் இந்த அரசு மருத்துவமனையை நோக்கி படையெடுக்கிறார்கள். ஏன்னா நம்ம சிஸ்டம் அப்படி மாறிடுச்சு. இதை சொன்னால் நிறைய பேருக்கு கோபம் வந்துடும். இப்போ இவ்வளோ நாள் ஆண்ட அரசாங்கம் எதுவுமே சரியில்லையா? அதெல்லாம் நான் சொல்லலை. நான் கேட்கக்கூடிய கேள்வி நியாயமாக உங்களுக்கு பட்டுச்சுன்னா மட்டும் இதுக்கு மேலே கண்டினியூ பண்ணுங்கள். என்னைய திட்டணும் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் இதோடு இந்த பதிவை நிறுத்தி விடலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் அலசி ஆராய்வோம். அதுக்கு முன்னாடி இன்னும் சில காணொளிகளை உங்களுக்கு நான் பதிவிட விரும்புகிறேன். தனக்கு தானே சிகிச்சை அளித்த வாலிபர், மருத்துவமனையில் நடந்த அலங்கோலம், மருத்துவர் பற்றாக்குறையா அப்படிங்கிற ஒரு காணொளி, அதுவும் இன்றைய செய்தி ஊடகங்களில் வந்திருக்கு. அடுத்ததா ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தொடர்ந்து 5வது நாளாக மருத்துவர்கள் சரியாக பணிக்கு வராமல் செவிலியர்களை வைத்து மாத்திரைகள் மட்டுமே வழங்குவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மருத்துவர்கள் ஏன் மருத்துவமனைக்கு வரவில்லை என்று கேள்வி. அடுத்த வீடியோ. ஸ்டான்லி மருத்துவமனையில் சரியா சிகிச்சை தரவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவரை தாக்கிய ஒரு நோயாளி. மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் பிரசவத்தின் போது மூச்சுவிட முடியாமல் பிறந்த பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு இறந்த விவகாரம். கர்ப்பிணி பெண்ணின் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்திய நிலையில் பிரசவம் பார்த்த மகப்பேறு மருத்துவர் ரம்யாவை சஸ்பெண்ட் செய்து மாவட்ட சுகாதார பணிகள் இணை இயக்குனர் உத்தரவு. இந்த மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் பிரசவத்தின் போது இந்த ஒரு செய்தியை நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு குழந்தை அப்படிங்கிறதோ, ஒரு உயிர் அப்படிங்கிறதோ, ஒரு அம்மாவினுடைய வலி வேதனை, ஒரு குழந்தையினுடைய வலி வேதனை அப்படின்னு சொல்கிற எல்லாமே ஒரு மனுஷனை மிருகமாக மாற்றிவிடும். ஒரு குழந்தைக்கு நம்ம ஒரு 10 மாதம் அப்படியே காத்திருந்து திடீர்னு அந்த குழந்தை இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ட்ரீட்மெண்ட் தான் தவறாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு தாட் வந்துச்சுன்னா அந்த மருத்துவர் மீது உங்களுக்கு கோபம் வருமா, வராதா? அதே நேரத்தில் எங்கள் அம்மாவுக்கு சரியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கல, நான் இன்னொரு தனியார் மருத்துவமனையில் போனேன், அந்த டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் விக்னேஷ் இந்த செயலில் ஈடுபட்டதாக சில நபர்கள் சொல்கிறாங்க. அமைச்சர் சொல்கிறாரு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்காத காரணத்தினால் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையை அங்கே இருக்கக்கூடிய அரசு மருத்துவர்கள் சொல்கிறாங்க அந்த வார்த்தையை அமைச்சர் உடனடியாக திரும்ப பெற வேண்டும். டாக்டர் பாலாஜி அப்படிப்பட்டவர் கிடையாது, சரியான ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் கேன்சர் அப்படிங்கிறத அவங்களால புரிந்து கொள்ள முடியாத நிலைமை இருந்ததுனால டாக்டர் பாலாஜி அவர்கள் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளாததுனாலும் தான் இந்த தவறு நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல என்னப்பா சுற்றி வளைச்சு என்ன சொல்ல வர அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சிஸ்டம் நீங்கள் பார்க்குற சிஸ்டம் கிடையாது. இங்கே எல்லாமே கண் துடைப்பாக இருக்குது. குறிப்பாக மருந்து, மருத்துவம், மருத்துவர்கள். இந்த மருந்து, மருத்துவம், மருத்துவர்கள் அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப 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 முக்கியம். கல்வியில் நம்ம தனியார் கல்வி படிச்சிட்டோம், படிக்காதவங்க கூட இப்போது பெரிய அளவில் ஜெயிச்சிடுறாங்க. ஆனால் மருத்துவம் அப்படி கிடையாதுங்க. ஒரு மருத்துவர் சரியில்லை, ஒரு மருந்து சரியில்லை, இல்லை நமக்கு போடுற அந்த ட்ரீட்மெண்ட் சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மனிதனுக்கு கை கால் இழுத்துரும், செத்துருவான், அவனுக்கு குறைகள் வந்துவிடும், அவனுடைய உயிரிழப்புகள் வந்துவிடும். அப்படின்னா மருத்துவம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்னைக்கு மருத்துவம் அப்படிங்கிறது பெரிய அளவில் தனியார் மருத்துவம். ஏன்னா பெரிய பெரிய அரசியல்வாதிகள், சினிமா நட்சத்திரங்கள், காசு இருக்கிறவங்க எல்லாருமே சின்னதாக ஹார்ட்ல ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தாலோ, ஈவன் காலில் கல் பட்டுருச்சு அப்படின்னாலோ நேரடியாக தனியார் மருத்துவமனைக்கு போகிறதுனால தனியார் மருத்துவமனையினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே டெவலப் ஆகுது. ஆனால் இங்கே அரசு மருத்துவமனையினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூக்க பிடிக்காம ஒரு அரசு மருத்துவமனையில் எங்கேயாவது ஒரு ஓரத்துக்கு அந்த பில்டிங்க்கு பின்னாடி உங்களால் போக முடியுமா அப்படின்னு சொல்லி பாருங்களேன். ஒன்று மருந்து நாற்றம் அப்படிங்கிறது இருக்கும், அப்படி இல்லைனா மனித அந்த எலும்பு இல்லை இந்த ரத்தம் இதனுடைய அந்த ஸ்மெல் அப்படிங்கிறது இருக்கும். அதையும் தாண்டி போனால் சிறுநீர், மலம் அதனுடைய ஸ்மெல்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இதெல்லாம் இல்லாத ஒரு சில அரசு மருத்துவமனைகள் இருக்கிறதா அப்படிங்கிறது இங்கே ஒரு கேள்வி. இது எதுவுமே நான் ப்ரூஃப் இல்லாமல் பேச போகிறது கிடையாது. இதுக்கான ப்ரூஃப் எல்லாமே அடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட், அதுக்கு முன்னாடி மயிலாடுதுறையில் ஒரு பெண்ணுக்கு பிரசவ வலி ஏற்படுகிறது. அந்த பிரசவத்தில் மூச்சு திணறி ஒரு குழந்தை பிறக்கிறது. அவசர சிகிச்சைக்கு கொண்டு போகிறாங்க. அந்த குழந்தை இறந்து விடுகிறது. அந்த டாக்டரை, பிரசவம் பார்த்த அந்த டாக்டரை உடனடியாக நம்முடைய சுகாதார பணிகள் இணை இயக்குனர் என்ன செய்கிறாரு? மகப்பேறு மருத்துவர் ரம்யாவை சஸ்பெண்ட் செய்து உத்தரவை பிறப்பிக்கிறார்.
ஒரு சஸ்பென்ஷனால அந்த பச்சிளம் குழந்தையினுடைய உயிரை திரும்ப கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு முடியாது. ஆனால் உண்மையிலேயே அந்த மருத்துவர் ரம்யா அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட வேண்டியவரா அப்படின்னு சொல்லி என்னைக்காவது நம்ம யோசிச்சோமா? இந்த இடத்துல தான் சிஸ்டம் சரியில்லை அப்படிங்கிற ஒரு நபர் அவர் எழுதியிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை உங்க முன்னாடி நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். டாக்டர் ரம்யா, குவாலிஃபைடு கைனகாலஜிஸ்ட், appointed on contract based on government மயிலாடுதுறை headquarters hospital. appointed on contract basis. நல்லா புரிஞ்சுக்கோங்க. டாக்டர் ரம்யா அன்னைக்கு ஒரு தினத்தில் மட்டுமே 12 டெலிவரிஸை அட்டன் பண்ணியிருக்காங்க. அதில் 5 சிசேரியன் சர்ஜரிஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இடத்துல அந்த மயிலாடுதுறைக்கு அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட பிரசவ வலி, மூச்சு திணறி ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா? அதை ஷோல்டர் டிஸ்டோஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஷோல்டர் டிஸ்டோஷியா அப்படின்னு சொல்லும்போது ஒரு குழந்தை அதனுடைய அம்மா வயிற்றுலேருந்து வெளியில் வர்றதுக்கு அந்த எலும்பு சரியாக அது விலகி கொடுக்காத ஒரு தருணம். அப்படி இல்லைனா குழந்தையினுடைய தலை கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதெல்லாம் தான் இந்த ஷோல்டர் டிஸ்டோஷியா அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இது பிரசவத்திலேயே ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். இந்த ஷோல்டர் டிஸ்டோஷியா அப்படிங்கிறது தான் அந்த பெண்ணுக்கு இருந்திருக்கு. அதனால தான் அந்த குழந்தை வெளியில் வர்றதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்குன்னா மூச்சு திணறி இருக்கு. அப்படி தான் அந்த குழந்தை இறந்துருக்கு. இதை 12 டெலிவரி பார்த்து 5 சிசேரியன் அன்னைக்கு ஒரு நாளில் பார்த்த டாக்டர் ரம்யா அவர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி நம்முடைய சிஸ்டம் என்ன செய்யுது? டாக்டர் ரம்யா அவர்களை வேலையை விட்டு தூக்குறாங்க, இல்லாட்டி சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இங்கே பிரச்சனை இதோடி மட்டும் நிற்கல. அடுத்ததா ஒன்று, அரசு மருத்துவமனையினுடைய அவல நிலை. நீலகிரி, கோத்தகிரி அரசு மருத்துவமனையில் இரவு நேரங்களில் மின்சாரம் தடைப்பட்டதால் டார்ச் லைட் மற்றும் கைபேசி வெளிச்சத்தில் 3 வயது குழந்தைக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்கள். நண்பன் படம் மாதிரி இருக்கா? நாளைக்கு என் வீட்டு குழந்தை எப்படி போய் நான் போட்டுருவேனா? டார்ச் லைட்டில் ஒரு சர்ஜரி பண்ணுறதுக்கு நம்ம வீட்டு குழந்தைய அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் அனுமதித்து நீங்கள் அதை செய்ய விடுவீங்களா? இதுக்கு பின்னாடி யார் காரணம்? ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு யூபிஎஸ் கூட இருக்காதா? ஒரு சர்ஜரி பண்ண வேண்டிய இடத்துல ஒரு லைட் ஃபெசிலிட்டி கூட இருக்காதா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா இப்போ என்ன வைக்க சொல்ல வர? கிண்டி டாக்டர் கத்தியால் குத்தப்பட்டதும், விக்னேஷுக்கு கோபம் வந்ததும், இது எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு நீ சொல்ல வாரியான்னு கேட்டா இருக்கு. டாக்டர்ஸ் பற்றாக்குறை. இந்த டாக்டர்ஸ் பற்றாக்குறை அப்படிங்கிறதோடு மட்டும் இல்லாம நம்முடைய அரசு மருத்துவமனையினுடைய அவல நிலைமை. இந்த இரண்டும் தான் இங்கே ஒரு மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்டதற்கும் ஒரு மருத்துவர் மீது இவ்வளோ பெரிய கோபம் ஒரு மனிதனுக்கு வருவதற்குமான காரணம். சில பல அக்கௌண்ட்ஸை நான் போய் பார்த்தேன். நிறைய பேர் அந்த ட்விட்டரில் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. சொல்லப்போனால் இந்த காணொலி கொஞ்சம் லென்த்தியானது தான், எனக்கு இவ்வளோ நேரம் கூட பத்தாது. அதில் மாவட்டம் திருவண்ணாமலை டிஎம்எஸ்க்கு கீழே 12 மருத்துவமனைகள் இருக்கிறது. மொத்த பணியிடங்கள் 130, மருத்துவர்களுடைய இருப்பு 68, காலி இடங்கள் 62. 130 டாக்டர்ஸ் தேவைப்படக்கூடிய ஒரு இடத்துல 68 டாக்டர்ஸ் தான் இருக்காங்க. காலி இடம் 62 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்றத நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படியே நிப்பாட்டு விக்கி, மருத்துவர்களுக்கு ஷார்ட்டேஜ் இருக்குன்னு சொல்றியா அப்படின்னு கேட்டா இல்லையே, நான் சொல்லலையே, இது அமைச்சரே சொல்லியிருக்காரே மருத்துவர்களுடைய ஷார்ட்டேஜ் இல்லவே இல்லைன்னு. அதை கொஞ்சம் பார்த்துடலாமா? ஹெல்த் மினிஸ்டர் டினைஸ் ஷார்ட்டேஜ் ஆஃப் டாக்டர்ஸ் இன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ்னுடைய ஷார்ட்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுலாம் வெறும் மாயை மட்டும்தான். அப்படி ஒரு சம்பவமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு தமிழ்நாடுனுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள். அதை கலைஞர் செய்திகள் எப்படி சொல்லியிருக்காங்க தெரியுமா? மருத்துவத்துறையில் 18,460 நிரந்தர பணியிடங்கள். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் தேவையான அளவில் மருத்துவர்கள் இருக்கிறார்கள். 3 ஆண்டுகளில் மருத்துவத்துறையில் 18,460 நிரந்தர பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளது. அமைச்சர் மா சுப்பிரமணியன் இதை வெளியிட்டிருப்பது 7/11/2024 இந்த மாதம் தான். ஸோ இப்போ நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் சொன்னதுபடி பார்க்க போனா மருத்துவர்களுடைய ஷார்ட்டேஜ் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. ஏன் பல இடங்கள்ல இருந்து வேறு சில அரசு மருத்துவமனைக்கு 3 மாசம் 5 மாசம் 6 நபர்கள் அப்படின்னு சொல்லி தினசரி மாற்றி மாற்றி அடிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் இன்னும் கவனிக்கணும்னா இப்போ தரக்கூடிய இந்த ப்ரூஃபை நீங்கள் பாருங்கள். பொருள் அப்படின்னு சொல்லிட்டு பார்வையில் காணும் இயக்குனராக கடிதத்தில் அறிவுறுத்தியவாறு திருச்சிராப்பள்ளி கி.ஆ.பெ. விஸ்வநாதம் அரசு மருத்துவக் கல்லூரியில் மகப்பேறு பிரிவில் பணிபுரிந்து வரும் கீழ்கண்ட உதவி பேராசிரியர்கள் மருத்துவர்கள் நிர்வாக காரணங்களுக்காக மாதம் 1 மருத்துவர் வீதம் 3 மாதங்களுக்கு நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு மாற்று பணிபுரிய ஆணை வழங்கப்படுகிறது.
இவங்க அங்கே தூக்கி எறியப்படவில்லை. இங்கே நாகப்பட்டினத்தில் மருத்துவர்கள் போதிய அளவில் இல்லாத காரணத்தினால் 3 நபர்களை திருச்சிராப்பள்ளியிலிருந்து எங்கே போக சொல்லியிருக்காங்க, நாகப்பட்டினத்துக்கு போக சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நிறைய ஆர்டர்ஸை என்னால் உங்களுக்கு காண்பிக்க முடியும். அதை நிறைய பேர் செஞ்சுருக்காங்க. அதனுடைய தொகுப்பை தான் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. எங்கள் அம்மா கிட்ட அந்த டாக்டர் நோட்டை தூக்கி அடித்தார். கிண்டி அரசு மருத்துவமனை மருத்துவரை கத்தியால் குத்திய தனது சகோதரர் குறித்து அவரது தம்பி பரபரப்பு பேட்டி. என்ன பண்ண அவன் பண்ணதும் தப்பு தான். முக்கால்வாசி அந்த பாலாஜி டாக்டர் தான். எங்கள் அம்மா போய் கேட்கும் போது எங்கள் அம்மா எடுத்துக்கு என்ன பண்ணிருக்காரு, நோட்டை தூக்கி வச்சிருக்காரு. எங்கிட்ட காசுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்தோம் கவர்மெண்ட்டுக்கு. கவர்மெண்ட் இல்லாமல் இப்போ இவ்வளோ பார்த்து கவர்மெண்ட்டே இந்த மாதிரி இருக்குன்னா. அந்த மருத்துவர் எங்கள் அம்மா மேலே நோட்டை தூக்கி எறிஞ்சாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல ஒரு பேஷண்ட்டுக்கு கோபம் வருமா வராதா? அதே நேரத்தில் பல நபர்களை, பல பேஷண்ட்ஸை, பல நோய்களில் இருக்கக்கூடிய மனிதர்களை ஒரே மருத்துவர் திரும்ப 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 பார்த்துட்டு இருக்கார் அப்படின்னா, 10 டாக்டர்ஸ் பார்க்க வேண்டிய வேலையை ஒரு டாக்டர் பார்க்கிறார் அப்படின்னா அவருக்கு கோபம் வருமா வராதா? 2 பேருக்குமே கோபம் வருவது நியாயமான விஷயம், மனித குணம். அப்படி இருக்கும் பட்சத்தில் கோபம் வராமல் இருப்பதற்கும் சரியான ட்ரீட்மெண்ட் கொடுப்பதும் இந்த சிஸ்டம் தானே செய்ய வேண்டும். சிஸ்டம் என்ன செஞ்சிட்டு இருக்கு? அடுத்ததா ஒரு டாக்டர்னுடைய பேட்டியும் நீங்க கேட்க வேண்டும். ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா ரொம்ப வலிக்குது. ஒரு சிசிடிவி கேமரா கூட வேலை செய்யலை. கண்டிப்பா இங்க துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வேண்டும். ஆதங்கத்தோடு பேட்டி கொடுத்த டாக்டர். அதாவது ரொம்ப ஒரு சிங்கிள் வேர்டில் சொன்னா ரொம்ப வலிக்குதுங்க. பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்குதா மருத்துவமனைகள்? அதாவது என்னன்னா இன்னைக்கு வரைக்கும் இங்கே போட்டிருக்க சிசிடிவி எல்லாமே வேலை செய்யலைங்க. அவுட் போஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லா அரசு மருத்துவமனையும் பாதுகாக்கப்பட்ட இடங்களாக அறிவிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. துப்பாக்கி ஏந்திய போலீஸ்லாம் பாதுகாப்பு இருக்கணும். கண்டிப்பா வேணுங்க, துப்பாக்கி ஏந்திய போலீஸ் வேணுங்க. மீடியா நண்பர்கள்லாம் ஒரு நாள் சும்மா சாதாரணமாக உள்ள நின்று பாருங்க எந்த அளவுக்கு அந்த ஒரு நோயாளிகள் அஜிடேட் ஆவாங்கன்ட்டு. எங்களுக்கு அவுட் போஸ்ட்டில் அங்கே கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் எங்களுக்கு ஃபுல் டைம் செக்யூரிட்டியாக இருக்க வேண்டும். இங்கே கோபம், மக்களிடையே கோபம் வந்துட்டு இருக்கு. அந்த கோபம் எப்போ வேண்டுமானாலும் பெருசாக மாறலாம். எனவே மருத்துவர்களுக்கு கையில் ஒரு துப்பாக்கி வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ மருத்துவர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. இன்னொன்று வந்து தேவையான அளவுக்கு மருத்துவர்களோ செவிலியர்களோ இல்லை. ஒரு மருத்துவன் எத்தனை நோயாளி பார்க்க முடியும்? இதெல்லாம் கூட நீங்கள் பொறுத்துருவீங்க. ஆனால் அடுத்ததான் நான் சொல்லக்கூடிய இல்லாட்டி காண்பிக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை பாருங்கள். ஷார்ட்டேஜ் ஆஃப் டாக்டர்ஸ் ஹிட்ஸ் மெடிக்கல் சர்வீஸ் அட் உமிளிபுரம் UPHC. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் நீட் மோர் டாக்டர்ஸ். இளையான்குடியில் ஒரே மருத்துவருடன் இயங்கும் அரசு மருத்துவமனை. அவசர சிகிச்சை பிரிவு இல்லாததால் நோயாளிகள் சிரமம். சிவியர் டாக்டர் ஷார்ட்டேஜ் த்ரெட்டன்ஸ் TN கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நீட்ஸ் மோர் டாக்டர்ஸ். இன்னும் அதிகமான மருத்துவர்கள் வேண்டும் அப்படின்னு சொல்றதோடு மட்டும் இங்கே நான் சொல்லக்கூடிய இந்த சிஸ்டம் சரியில்லை அப்படிங்கிறத சொல்ல வரல. அடுத்ததா LCC அப்படின்னு ஒரு குழு இருக்கு. அதுதான் மருத்துவர்களுக்கான சட்ட போராட்ட குழு. இந்த மருத்துவருக்கான சட்ட போராட்ட குழு மகப்பேறு இறப்புகளை தடுக்க வார் ரூம் அறிவிப்பு வெறும் கண் துடைப்பு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வார் ரூம் அறிவிப்பு அப்படின்னு சொல்லும்போது மயிலாடுதுறையில் மகப்பேறு பிரசவத்தின் போது உயிரிழப்புகள் வருவது அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் ரம்யாவை அவங்க சஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா. இந்த இடத்துல இருக்கக்கூடிய சிக்கலை தீர்ப்பதற்கு ஒவ்வொரு அரசு கல்லூரிகளிலும் மருத்துவக் கல்லூரிகளிலும் ஒரு வார் ரூம் செட்டப் செய்யப்படும். அந்த வார் ரூமில் மருத்துவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் வெறும் கண் துடைப்பு அப்படின்னு சொல்லி மருத்துவர்களுக்கான சட்ட போராட்ட குழு அப்படிங்கிறது சொல்லுது. ஸோ இங்கே நடப்பது வெறும் கண் துடைப்பு மட்டும்தான். இங்கே நல்லபடியாக அரசு மருத்துவமனை இருக்குது, சூப்பரான மருத்துவர்கள் நல்ல சிகிச்சை கொடுக்குறாங்க. இந்த பக்கம் மருந்தில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, மருந்து நமக்கு எல்லாமே இருக்குது. வெறிநாய் கடிக்கலாம், வெளியிலேருந்து மருந்து வாங்க சொன்ன அந்த நிலைமை நம்ம ஞாபகத்தில் இருக்கும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய இடத்துல மருந்துக்கு ஷார்ட்டேஜ், மருத்துவர்களுக்கு ஷார்ட்டேஜ், அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் இருக்கும் குறைபாடுகளை சரி செய்ய தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் பிரச்சனையை ஐடென்டிஃபை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க. மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் திருமதி சுப்ரியா ஷாஹூ அனைத்து மருத்துவக் கல்லூரி முதல்வர்களுக்கும் கடிதம் அனுப்பியுள்ளார். அதில் அரசு மருத்துவமனைகளில் சமீபத்தில் நடத்திய ஆய்வுகளில் பல்வேறு குறைபாடுகள் இருப்பது தெரிய வந்துள்ளது. சுப்ரியா சாஹூ அவர்கள் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் தான் நான் இனிமேல் வாசிக்க போகிறேன். ஹாஸ்பிட்டல் இல்லாட்டி மருத்துவமனை, அரசு மருத்துவமனைக்கெல்லாம் நீங்கள் போகிறீங்க, இல்லை நம்ம வீட்டு குழந்தைய நம்ம சேர்க்க போகிறோன்னா இந்த பதிவை இனி முதலாவது கொஞ்சம் கேட்டுக்கோங்க. மருத்துவமனைகளின் கழிப்பறைகள் சுகாதாரமின்றி காணப்படுகின்றன. இருக்கா? நோயாளிகள் பயன்படுத்தும் நாற்காலிகள், சக்கர நாற்காலிகள்
காத்திருப்பு மேசைகள் உடைந்தும் துருப்பிடித்த நிலையிலும் உள்ளன. என்னப்பா சொல்றீங்க? இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தது யார் அப்படின்னு சொல்லிட்டேன். சுப்ரியா சாஹூ அவர்கள். அவங்க சொல்லியிருக்காங்க, கழிப்பறை சரியில்லை, நாற்காலிகள் சரியில்லை, சக்கர நாற்காலிகள் சரியில்லை, ஸ்ட்ரக்சர் சரியில்லை, எல்லாமே துருப்பிடிச்சிருக்கு. நோயாளிகள் நலனுக்காக அரசு சார்பில் வழங்கப்பட்ட மருத்துவ உபகரணங்கள் உரிய ஒருங்கிணைப்பு இல்லாததாலும் அதற்கான உரிமம் பெறப்படாததாலும் அவை பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படாமல் உள்ளன. இது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுத்த வேண்டும். நிறைய பொருட்கள் இருக்கு, ஆனால் அந்த பொருளை யாரும் பயன்படுத்துவது கிடையாது, அதுக்கான லைசன்ஸ் சரியாக எடுத்தது கிடையாது, அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கான ஆப்ரேட்டர்ஸ் யாரும் இல்லை. இதை சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மருத்துவமனை வளாகத்தில் கழிவுநீர் தேங்காமல் இருக்க வேண்டும். மேலும் உயிரி மருத்துவ கழிவு மேலாண்மையை செயல்படுத்துவது அவசியம். இது தொடர்பாக மருத்துவ கல்வி இயக்குனர் DME டாக்டர் சங்குமணிக்கு துறை செயலர் கடிதம் எழுதியுள்ளார். அதில் அடிப்படை வசதிகள், சுகாதாரம், உணவின் தரம் ஆகியவற்றை மாதம் ஒரு முறை கண்காணித்து அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இங்கே நான் சொல்லக்கூடிய சில விஷயம், சுகாதாரம், உணவின் தரம். நம்ம மெடிக்கல் காலேஜுக்கெலாம் நம்ம போகிறோம் அப்படின்னா அங்கே கிடைக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி, சாப்பாடு இதெல்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத மாதம் ஒரு முறையாவது போய் அங்கே ரிசர்ச் பண்ணணும், அங்கே பார்க்கணும், செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிஸ்டம் சரியாக செயல்படுதா? அரசு மருத்துவமனைகளில் இருக்கும் குறைபாடுகளை சரி செய்ய நம் துறை செயலர் உத்தரவிட்டுள்ளதை நாம் வரவேற்கிறோம். இருப்பினும் துறையில் உள்ள அடிப்படை தேவைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வை ஏற்படுத்தாமல் மாற்றம் காண முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறீங்க, ஆனால் அடிப்படையான விஷயங்களும் இங்கே தேவைகளும் பூர்த்திப்படாமல் எப்படி அதை சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி மருத்துவ குழு அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க. குறிப்பாக தமிழகத்தில் கிட்டத்தட்ட 10-15 வருடங்களுக்கு மேலாக அரசு மருத்துவமனைகளில் புதிதாக மருத்துவ பணியிடங்கள் உருவாக்கப்படவில்லை. வாட் த ஹெல்? அதுபோல செவிலியர்கள் மற்றும் இதர மருத்துவ பணியாளர்கள் எண்ணிக்கையும் மிக மிக குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயிர்காக்கும் துறையில் அடிப்படையாக தேவைப்படும் HR எனப்படும் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களை நியமிக்காமல் இங்கு மாற்றத்தை எப்படி எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. எங்க முக்கியமான நபர்களை இதுவரை நியமிக்கப்படாமல் மாற்றம் எப்படி ஏற்படும் அப்படின்னும், அதுபோல் ஒவ்வொரு மருத்துவமனையிலும் PWD, சிவில், எலக்ட்ரிக் உட்பட எந்த குறைபாட்டை சரி செய்வதாக இருந்தாலும் அதற்கு போதிய நிதி கிடையாது. அரசு மருத்துவமனையில் இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு போதிய நிதி கிடையாது. அதாவது மாத்திரை மருந்து வழங்குவது, முக்கியமான பரிசோதனைகளை செய்வது, கழிவுநீர் குழாய் அடைப்பை சரி செய்வது என எந்த செலவாக இருந்தாலும் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் CMCHIS மூலம் வாங்கிக் கொள்ளுங்கள் என அந்த பொறுப்பையும் மருத்துவர்களின் தலையிலேயே போட்டுவிடுகின்றனர். ஒரு மருத்துவர் தானாக வந்து இதெல்லாம் சரிப்படுத்தணும்னு நினச்சா கூட அதுக்கு ஃபண்ட் அலோகேட் பண்ணாமல் நீங்கள் போய் வாங்கிக்கோங்க, இந்த ஸ்கீம் வச்சு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேலேயே அந்த பணத்தை, அந்த விரயத்தை தூக்கி போட்டுடுறாங்களாம். இது தவிர நீண்ட காலமாக அரசு மருத்துவர்களுக்கு இங்கே உரிய ஊதியம் மறுக்கப்படுகிறது. அதுவும் இருக்கிற அரசாணையை GO 354 அமல்படுத்துவதற்கு நாம் வருட கணக்கில் போராடி வருகிறோம். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்களும் நோயாளிகளையும் அனுபவிக்கக்கூடிய பிரச்சனை. இங்கே சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு சொல்லி மூச்சுக்கு 300 தடவை சொன்னாலும் இது எதுவுமே மாறப்போகிறது கிடையாது அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனால் இதனால் ஒரு மருத்துவருக்கு கத்தி குத்து விழுந்திருக்கு அப்படிங்கிற செய்தியும், அதனால் மருத்துவர்கள் எல்லாருமே போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் இன்னைக்கு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் எத்தனை மனித உயிர் இதனால் பாதிப்படைஞ்சிருக்கும்? எத்தனை மனிதர்கள் போதுமான அளவு சிகிச்சை இல்லாமல் இறந்துருப்பாங்க? கோல்டன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு 4 நிமிஷம், வெறும் 4 நிமிஷம் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் இருக்கும்போது 4 நிமிடங்கள் அவங்களுக்கு ஏதாவது முதலுதவி கிடைத்தது என்றால் அவங்களுடைய உயிர் காப்பாற்றப்படுமா? இது கிடைக்காம எத்தனை பேர் இறந்திருப்பாங்க? இது கிடைக்க விடாமல் எத்தனை மருத்துவ கல்லூரிகள் இருக்கின்றன? ஒருவேளை ஸ்ட்ரக்சர் சரியில்லாமல் இருந்திருக்கலாம், டாக்டர்ஸ் இல்லாமல் இருந்திருக்கலாம், அந்த இடத்துல செக்கிங் வர வேண்டியவங்க சரியாக செக்கிங் வராமல் இருந்திருக்கலாம், உபகரணங்கள் ஒர்க் ஆகாமல் இருந்திருக்கலாம். இதெல்லாம் சரியாக நடக்குதா? இந்த சிஸ்டம்லாம் சரிப்படுத்தப்பட்டு விட்டதா? என்னைக்கியா நீங்கள் விழிப்பீர்கள்? என்னைக்கா எங்களுடைய உயிரை உயிரா நினைப்பீங்க? வெறும் ஓட்டுகளாக மட்டும் அரசியல்வாதிகள் எங்களை பார்க்காமல் மனிதனாக பாருங்கள். நாங்கள் மறுபடியும் கேட்குறோம், மருத்துவரும் மனிதன்தான், சிகிச்சை பெறும் நோயாளியும் மனிதன்தான். இங்கே 2 பேருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை இவங்களை சரியாக கையாளக்கூடிய அரசியல்வாதிகளும் அரசாங்கமும். அது சரியாக செயல்படுதா? இந்த அரசாங்கத்தை மட்டும் நான் சொல்லலை, போன அரசாங்கம், அதுக்கு முந்தைய அரசாங்கம், அதுக்கு முந்தைய அரசாங்கம் அப்படின்னு சொல்லி எல்லா அரசாங்கத்திடம் ஒரே ஒரு கேள்வி, இந்த அளவுக்கு பிரச்சனையை மறுபடியும் தீர்க்காமல்
போலியாக ஒரு டாக்டரை சஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் மருத்துவர்களை தூக்கி அடிப்பது, ஒரு மருத்துவமனையுடைய ஒரு பிரான்ச் ஆரம்பிப்பது, அங்கே எந்த விதமான ஃபெசிலிட்டியும் இல்லாமல் அங்கே கொண்டு நோயாளிகளை போடுவது, இது மட்டும் தீர்வாகிவிட முடியுமா? தீர்வாகுமா? நான் கேட்குறது நியாயம்னா நீங்களும் இதை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு பின்னாடி உழைப்புகள் இருக்குது, அதுக்கு பின்னாடி நிறைய மனிதர்கள் இருக்காங்க. ஆனால் உண்மை மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வேண்டும். நம்முடைய அவல நிலைமை இப்படி தான் இருக்குது, நம்ம அடிமையாக தாண்டா வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறது கொஞ்சம் பேருக்காவது உரைக்க வேண்டும். இதெல்லாம் மீறி இதெல்லாம் பெரிய பேசுபொருளாக மாறுமா அப்படிங்கிறது $1 மில்லியன் கேள்வி. அதுக்கு நான் நடிகையாக இருக்கணும், எனக்கு விவாகரத்து நடந்திருக்கணும், இல்லை நான் யாரு கூடயாவது ரூம் போட்டிருக்கணும். அப்படின்னா இதெல்லாம் பேசு பொருளாக எல்லா மீடியாவும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சாதாரண ஒரு யூடியூபரால் என்ன செய்ய முடியும்? இவ்வளோதான், ஒரு வீடியோ தான் போட முடியும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.